தந்தை மகன் தூய் ஆவியானவர் பெயராலே ஆமென். அன்பு நிறைவு ஆண்டவரே, இதோ உம்முடைய திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போல நாள்தோறும் உம்முடைய பின்பற்றி நடக்க நமக்கு தேவையான ஆறுதலையும் வல்லமையும் முன்மாதிரியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் பார்க்கும் போல நமக்கு ஆசிர்வதிக்குமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நாளிலே நம்ம தாய் திருச்சபை என்று அவருக்காக தம்முடைய இரத்தமே சிந்த புனித ஸ்தேஃபான், திருத்தொண்டர் ஸ்தேஃபான் இவருடைய விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் மனிதரானார் என்றால் மனிதரை அந்த ஆன்மீக முறையில் ஆண்டவரின் வல்லமையால் விளங்க செய்வதற்கு. இதற்கு எடுத்துக்காட்டுதலாக புனித ஸ்டீஃபான் அவர் இன்று தம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு தம்முடைய இரத்தமே சிந்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்றைய திருச்சபையில் அந்த 7 கைம்பெண்களுக்கு உணவளிக்க தேர்ந்தெடுத்து கொண்ட 7 திருத்தொண்டர்களில் ஸ்தேஃபான் ஒருவர். ஆனாலும் இவரில் தூய ஆவி நிரம்பினால் இவர் மிகுந்த திருத்தொண்டரை விட இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி அச்சமின்றி ஜனக்கு கற்பித்தார். இவருடைய உற்சாகத்தை பார்த்த அந்த மக்களின் மூப்பர் இவரை பிடித்து இல்லாது பொல்லாது இவர் மீது சொல்லி இவரை கல்லறிந்து கொள்ளுமாறு இவருக்கு ஆணையிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் பார்க்கின்றோம் ஸ்தேஃபானு ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மைக்கு சான்று பகர அச்சம் கொள்ளவில்லை. மாறாக அச்சமின்றி அவர் ஆண்டவர் இயேசுதான் கடவுள், அவருடைய தான் ஏதோ நான் அவரை பார்க்கின்றேன் என்று சொன்ன பிறகு அவரை கல்லால் எறிந்து கொன்றனார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தூய ஆவி நம் உள்ளத்தில் இருந்த பொழுது நாம் யாருக்கே அஞ்ச வேண்டியது தேவையில்லை. ஏனென்றால் அவர்தான் நம் வழியாக பேசி நம் ஆண்டவருக்கு சான்று பகர நம்மை தூண்டுகின்றார் என்று நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், நாள்தோறும் நம் தூய ஆவியான் வல்லமையால் நிரம்பி நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அவர் சிலுவையில் அறைந்தாலும் தந்தைக்கு கீழ்ப்படிந்தது போல, ஸ்தேஃபான் கல்லால் எறியப்பட்டாலும் அவர் ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்தது போல நம்முடைய உயிரிலும் நம்முடைய சாவிலும் நம்ம ஆண்டவர் உகந்தவராக வாழ பிறந்த ஸ்தேஃபாவின் மன்றாட்டு வழியாக நாம் ஜெபிப்போம். பொன்னென்பதோ பூவென்பதோ பூமிக்கு வந்த நிலவென்பதோ, பொன்னென்பதோ பூவென்பதோ பூமிக்கு வந்த நிலவென்பதோ, பொன்னென்றால் வருநாள் அழிந்துவிடும், பூவென்றால் அதுவும் வாடிவிடும், நிலவென்றால் ஒரு நாள் தேய்ந்துவிடும், உன்னை என்னென்று சொல்வேன் என் தெய்வமே, அன்பே அன்பே அழியாத அன்பே என் இயேசுவே, ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ. அன்பு நினைவு ஆண்டவரே, இதோ நாம் தூய ஆவியின் வல்லமையால் நிரம்ப பெற்று நாள்தோறும் உமக்கு உகந்த வாழ்க்கையை, தூய்மையான வாழ்க்கை, பிரசித்தமான வாழ்க்கையை, பணியாற்றலின் வாழ்க்கையை நாம் வாட நமக்கு தேவையான அருளை தந்தருளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இதோ இன்றைய நாள் ஆண்டவரின் தூய ஆவியினால் நிரம்ப பெறுகின்ற நாளாகட்டும் என்று தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயரால் உம்மை ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென்.